பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 120வது அதிகாரம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமீன். நெருக்கத்துல பக்தர் என்ன பண்ணாரா, மனுஷங்களையோ இல்ல வேற ஒரு ஆலோசனைக்கோ போகாம யாரை நோக்கி கூப்பிடுறாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் பேசாம இருந்தாரா? ஆனா என்ன சொல்றாரு? அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்படின்னா நான் ஏறெடுக்கிற ஜபத்துக்கு அவர் கேட்டாரு, பதில் தருவார் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நீங்க எந்த நெருக்கத்துல வேணாலும் இந்த காலை வேலையில இருக்கலாம். இல்லை இப்ப நீங்க போய்கொண்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கை அந்த பயணத்துல ஏதோ ஒரு நெருக்கம் இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்கும் ஏதாவது நெருக்கம் வரும்ல. அந்த நெருக்கம் உபதிரவம் பாடல நீங்க கர்த்தரை நோக்கி, அவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். யாரை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்க? மனுஷங்களையா? இல்ல வேற ஏதாவது தெய்வம் அல்லாதது தெய்வம் நினைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க யாரை கூப்பிடுறீங்க? நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுறச்சே, உங்க நெருக்கத்துல நீங்க கூப்பிடுறச்சே, உங்க கூப்பிடுறதுக்கு அவர் பதில் சொல்லாத தேவன் அல்ல, அவர் பதில் சொல்லுகிற தேவன். கூப்பிட்ட உடனே என்னவா? அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம் ஜபத்துக்கு செவி கொடுக்கிற தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த நெருக்கமா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா அப்பா சமூகத்துல போய் உட்காந்து அவர்கிட்ட அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி ஜபத்துல வச்சு அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமா அவர் உங்கள் ஜபத்துக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் எந்த நெருக்கத்துல போய்கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, எந்த பிரச்சனைகள் வழியாக போய்கொண்டிருந்தாலும் அவர்கள் கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட அவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. இது வரைக்கும் மனிதர்களையோ மற்றவர்கள்கிட்டயோ ஆலோசனை கேட்டு உதவி கேட்டு போயிருக்கலாம். அதை எல்லாத்தையும் மன்னித்து இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்க பக்கம் திரும்பட்டும் தகப்பனே. கர்த்தரை நோக்கி ஆண்டவரை கூப்பிட கற்றுக்கொள்ளட்டும். எந்த நெருக்கத்திலையும் கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் அவர்களுக்கு செவி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரை நல் வார்த்தையை கொடுத்து அந்த நெருக்கத்திலிருந்து அந்த பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.